அதிமுக விழுகிற ஒவ்வொரு வாக்கும் பாஜக விழுகிற வாக்குகள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு விழக்கூடிய தடைக்கற்கள். எனவே தமிழ்நாட்டை வட்டமிடும் பாஜக எனும் பருந்த விரட்டி அடிக்கணும். அதனாலதான் நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏன்னு நான் அழுத்த நிறுத்தமா சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்யக்கூடிய 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியை கொடுத்து விரட்டணும். டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது. எனவே தமிழ்நாடு வெற்றி பெற தமிழ்நாடு தமிழனாக இருக்க நான் தலை நிமிர்ந்து நடைபோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதனால் திரும்ப நினைவுபடுத்துகிறேன், போடி தொகுதியில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கும், கம்பம் தொகுதியில் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஆண்டிப்பட்டி தொகுதியில் மகாராஜன் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். பெரியகுளம் தொகுதியில் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு அவர்களுக்கு பானை சின்னத்தை வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தலில் பாஜகவுடைய ஆணவத்துக்கும் அதிமுகவுடைய துரோகங்களுக்கும் ஒரு சேர முடிவு கட்ட வேண்டும். தேனியில் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்களா நாடாளுமன்றத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் நாம் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த வெற்றி சும்மா ட்ரெய்லர் தான். அடுத்து பெற இருக்கிற பாருங்க, அதான் மாபெரும் வெற்றி. தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டிருக்க பாருங்க. தமிழ்நாடா டெல்லியா தேர்தலுக்கு இன்னும் இடையில 5 நாள் தான் இருக்கு. ஒரு பக்கம் கோடைக்கால வெப்பம், இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரை இந்த பிரச்சனை நெருப்போட வெப்பம். அதில் வெற்றி பெற்றுட்டோம். இதுக்கிடையில தான் நம்ம உடன்பிறப்பு களத்தில் இறங்கி பிரச்சார பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 5 ஆண்டு ஆட்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த கடைசி 5 நாட்கள் போடுகிற உழைப்பும் ரொம்ப முக்கியம். ஓய்வுக்கோ சோர்வுக்கோ இடமில்லை. ஏன்னா நம்ம இந்த தேர்தலை சும்மா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் போதும்னு வேலை செய்யலை. 200 தொகுதிகளுக்கு மேலே நான் வெற்றி பெறோம்.